இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி தஞ்சாவூர்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு டீச்சர் ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்ப ஒரு ஸ்டூடெண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு டிசீஸ்னால இறந்துடுறாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த டீச்சருக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். அதாவது தஞ்சாவூரில் இங்கிலீஷ் டீச்சராக தான் அந்த டீச்சர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஏரியா வந்து ஒரு சின்ன ஏரியா, லைக் அந்த ஊர் ஒரு சின்ன ஊருன்றனாட்டியே அந்த ஸ்கூலில் ஒரு 300-400 ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ தான் படிப்பாங்க. இந்த டீச்சர் வந்து இங்கிலீஷ் டீச்சராக அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கடந்த ஒரு 6-7 மாதம்தான் அவங்க ஜாயின் பண்ணி இருக்கும். அப்படி போய்கிட்டு இருந்தப்பே அந்த டீச்சருக்கு அவங்க கிளாஸில் இருக்கிற எல்லா பற்றியும் நல்லாவே தெரியும். ஸோ வர்ற ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபேமிலி, அவங்க பேர், அந்த மாதிரி எல்லாமே அந்த டீச்சருக்கு தெரியும். அப்படி ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சடனாக அவங்க ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் அஞ்சலி அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு தான், லைக் அது வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த அஞ்சலி அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணு ஏதோ ஒரு டிசீஸ்னால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்படி சேர்த்து ஒரு சிவியர் ஆனனாட்டி 2 to 3 டேஸ்லேயே அவங்க இறந்து போயிடுறாங்க. இந்த நியூஸ் தெரிஞ்சு அந்த ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வருது. அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு அப்புறம் எல்லாரும் போகிறாங்க. லைக் ஸ்டூடெண்ட், டீச்சர்ஸ் எல்லா பேரும் போய் பார்க்குறாங்க. அப்படி போனவங்க தான் இந்த இங்கிலீஷ் டீச்சரும். அவங்களும் அங்கே போய் இறுதி சடங்கு எல்லாத்துலேயும் பங்கேற்கிறாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 7-8 மணி இருக்கும் அவங்க வீட்டுக்கு போக. அவங்க வீட்டுக்கு போகையிலே லைக் அந்த பொண்ணுடைய தாட்ஸு, மெமரிஸ் எல்லாமே அவங்க கண் முன்னாடி வந்துட்டு போகுது. அந்த பொண்ணு பற்றி பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு அமைதியான ஒரு பொண்ணுங்க. அது வந்து எப்பயுமே வந்து பரீட்சையிலலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாப்பர். அந்த பொண்ணு நல்லா படிக்கும், சைலண்ட்டாக இருக்கும், எந்த ஒரு எதுவுமே கொடுக்காது, தொந்தரவுமே கொடுக்காது அந்த டீச்சருக்கு. அப்படி இருந்ததுனாட்டி என்னமோ தெரில, அது அந்த பொண்ணு எல்லா டீச்சர்ஸுக்குமே நல்லா ஒரு பழக்கமான ஒரு பொண்ணு. லைக் கிளாஸ் லீடராக கூட அந்த பொண்ணை தான் போடுவாங்க டீச்சர்ஸ் இல்லைனா. அந்த மாதிரி இருக்கிறனாட்டி இந்த டீச்சர் நம்ம இங்கிலீஷ் டீச்சரோட ரொம்ப க்ளோஸாக இருந்தனாட்டி நம்ம இங்கிலீஷ் டீச்சருக்கு அந்த பொண்ணோட தாட்ஸ் அதிகமாக வர ஆரம்பிக்குது. அன்றைக்கி நைட்டு பூரா அந்த பொண்ணை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த டீச்சரு. எதனால், ஏன், அப்படி இப்படின்னு அந்த பொண்ணோட தாட்ஸ் எல்லாமே வந்து போகுது அந்த டீச்சருக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கிறப்ப தான் சடனாக அவங்க கண் முன்னாடியே அந்த பொண்ணு வர்ற மாதிரி அவங்க உணர்றாங்க. அவங்க கண் முன்னாடி நைட்டு அந்த அஞ்சலிங்கிற அந்த ஒரு பொண்ணு டீச்சருடைய கண் முன்னாடி வராங்க. வரையில் நம்ம டீச்சரும் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க, ஏன் எங்களெல்லாம் விட்டு போன அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு எதுவுமே பதிலே சொல்லாமல் டீச்சரையே வெறிச்சு பார்க்குது. அதுக்கப்புறம் நம்ம டீச்சரும் எந்திரிச்சு பக்கத்தில் போகிறாங்க. அந்த பொண்ணு மறைஞ்சு போயிடுது. இதை போய் அந்த டீச்சர் ஸ்டாஃப் ரூமில் இன்னொரு சில டீச்சர்கிட்டலாம் சொல்கிறாங்க. பட் எந்த டீச்சர் ஸ்டாஃப்ஸுமே இதை வந்து பெருசாக எடுத்துக்கல. இதை வந்து அப்படியே விட்டுடுறாங்க. இது வந்து உண்மை கிடையாது, இங்கிலீஷ் டீச்சர் வந்து ஏதோ வளர்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் எடுத்துக்கிட்டு அதை கேஷுவலாக மூவ் பண்ணிடுறாங்க. பட் இதே மாதிரி 2-3 தடவை அந்த டீச்சருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இது மாதிரி உங்கள் லைஃப்லையும் ஏதாவது அமானுஷமான, ஹாரரான, த்ரில்லரான ஸ்டோரி, இன்சிடெண்ட் ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லையா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஒரு ஃபாலோவை தட்டி விட்டு அதில் சொல்லுங்கள். அடுத்து வர வீடியோவில்
உங்களோட ஸ்டோரியை. ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஒரு மீனவருக்கு நடந்த ஒரு பயங்கரமான அமானுஷ அனுபவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். ராமேஸ்வரம் அப்படின்னாலே உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது அழகான ஒரு கடல், பாம்பன் பாலம், அமைதியான பீச் வரும் அப்படின்னு அவங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். பட் ராமேஸ்வரத்தில் இருக்கிற முக்காவாசியான மக்களுக்கு, கடலோர மக்களுக்கு ஒரு முக்கியமான தொழில் அப்படின்னாலே அது வந்து கடலுக்குள்ளே இறங்கி மீன் பிடிச்சிட்டு வர்றதா தான் இருக்கும். அப்படி மீன் பிடிச்சிட்டு வர தொழில் தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன். கடந்த ஒரு 7-8 வருஷமாகவே நான் கடலுக்கு கப்பலில் போயிட்டு வந்துட்டு இருந்தேன், என்னோட அப்பா கூடயும் என்னுடைய மாமா கூடயும். அப்படி போய்கிட்டு வந்துக்கிறப்பே எனக்கு வந்து நல்லா நீச்சல்லாம் தெரியும், லைக் மீனில் வலையை எப்படி போடணும்னு தெரியும். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் அவங்கள பார்த்து பயங்கரமாக கற்றுக்கிட்டு கடலுக்குள்ளே இறங்கி அந்த முத்து, சிப்பி, பாறை, அதெல்லாம் வந்து நானாகவே தனியாக உள்ளே இறங்கி எடுக்கிற அளவு நான் வந்து ட்ரெயின் ஆனேன். அப்படி என்னோட திறமையெல்லாம் பார்த்து நிறைய பேர் வாயடிச்சு நின்னாங்க. இந்த சின்ன வயசுலே இவ்வளோ இது செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எங்களுடைய மீனவ சமுதாயத்தில் சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அப்படி இருந்ததில் நாங்கள் ஃபாலோ பண்ணதில் முக்கியமான ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயங்காலம், அதாவது சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் யாருமே மீன் பிடிக்க கடலுக்குள்ளே போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நான் ஒரு சுச்சுவேஷனில் அதை மீறிட்டேன். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போனதே ஒரு லேட் ஈவினிங் அப்படின்றனாட்டி நான் போய் வர்ற ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்படி நான் போன டைம் 3 மணி 4 மணி. அந்த டைம் நான் போனப்பே லேட் ஆனனாட்டி உள்ளக்க போக போக பயங்கரமாக இருட்டாயிருச்சு. அப்படி போன அன்னைக்கு நைட்டு நான் ஒரு பயங்கரமான விஷயத்த ஒன்று பார்த்தேன். நான் பார்த்ததை நிறைய பேர்கிட்ட போய் சொன்னேன், அவங்களாம் யாருமே அதை நம்பவே இல்லை. அப்படி நான் பார்த்தது என்ன அப்படின்னா, நான் கப்பலில் போய்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் இன்னொரு ஒரு படகு, கப்பல், சின்ன கப்பல் நான் ஒன்று பார்த்தேன். அதை பார்த்ததுக்கப்புறமே எனக்கு வந்து என்னடா இது, நம்ம மட்டும்தான் வந்து ரூல்ஸை மீறி நம்ம மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு கப்பல் ஒன்று அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை நோக்கி பக்கத்தில் போனேன். பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த கப்பலில் யாருமே இல்லை அப்படின்னு. அதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடா இது, கப்பலில் யாருமே இல்லை, அப்போ இப்படி கப்பல் இவ்வளோ தூரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நல்லா சவுண்டெல்லாம் விட்டு கூப்பிட்டு பார்க்குறேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. அப்புறம் தான் நான் கன்ஃபார்ம் பண்ணி அந்த கப்பலில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தூரமாக போக ஆரம்பித்தேன். தூரமாக போயிட்டு வலையை வீசி மீனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போயே டைம் ஒரு 8-9 மணி அந்த டைம் இருக்கும். நான் வலையை போட்டு உட்காந்துருக்க சமயத்தில் ஒரு சவுண்டு எனக்கு கேட்டுச்சு தூரத்தில். அது ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்கில் யாரோ காப்பாற்றுங்கன்னு கத்துற மாதிரி பயங்கரமான சவுண்டு. அந்த சவுண்டு கேட்ட உடனே அந்த கப்பலில் இருந்தவங்க தான் மேபி ஏதாவது ஒரு இதில் பயங்கரமான ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இதில் மாட்டிக்கிட்டு இருக்காங்களோ, டேஞ்சரில் மாட்டிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கே இங்கேயும் தேடி பார்த்தேன். பட் ஆனால் சவுண்டு மட்டும் கேட்குது, ஆள் எங்கே இருக்காங்கன்னே தெரில. நானும் என்னுடைய கப்பல்லாம் எடுத்துகிட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு தேடி பார்த்தேன், யாருமே இல்லை. ஆனால் என் காதுக்கு நல்லா அந்த சவுண்டு கேட்குது. ஆனால் போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் என் கப்பலை எடுத்துகிட்டு வலையெல்லாம் எடுத்துட்டு சரி நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச வரைய மீனை பிடிச்சி கப்பலில் போட்டுட்டு அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணுறேன். நான் மூவ் பண்ணி வர்ற வரைய அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்படி தான் நான் அந்த யாருமே இல்லாத அந்த கப்பலை தாண்டி போகையில் நான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். நான் அந்த கப்பலில் கரையை நோக்கி வேகமாக போய்கிட்டு இருக்கிறப்ப ஃப்ளாஷை வச்சு அந்த கப்பல் யாருமே இல்லைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கப்பலில் ஒன்ஸ் மறுபடியும் நல்லா அந்த ஃப்ளாஷ் லைட்டெலாம் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். ஒரே ஒரு ஆள் அந்த கப்பல்
ஃப்ரண்ட்டில் நின்று என்னையவே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த லைட் அடித்தோடனே எனக்கு பயத்தில் அந்த லைட்டை கீழே போட்டு கப்பலை வேகமாக ஓட்டிட்டு மறுபடியும் கரைக்கு விரட்டி வந்துட்டேங்க. வந்ததுக்கப்புறம் இந்த நடந்த சம்பவத்தை எல்லார்ட்டையும் சொன்னதுக்கப்புறம் சில பேர் நம்பினாங்க, சில பேர் நம்பவே இல்லை. அதில் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நாட்டி தான் நைட்டு யாருமே மீன் பிடிக்கலாம் போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது அமானுஷமாக ஹாரராக த்ரில்லராக நடந்துருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மார்ச்சூரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு நடந்த ஒரு பயங்கரமான அமானுஷத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். நான் ஒரு 4-5 வருஷமாகவே மார்ச்சூரியில் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் இதுவரையும் என்னை பயமுறுத்தினதே இல்லை இந்த டெட் பாடிஸ். பட் அந்த ஒரு சம்பவம் என்னை பயங்கரமாக பயப்பட வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பொதுவாகவே மார்ச்சில் வேலை பார்க்குற நாட்டி எனக்கு எந்த ஒரு டெட் பாடி, எந்த ஒரு இதை பார்த்தாலுமே எனக்கு பயமாகவே இருக்காது. அன்னைக்கு ஒரு நாள் லேட்டாக ஒரு பேப்பர் ஒர்க்ஸ் முடிகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் லேட்டாக போக வேண்டிய காரணத்தினால நான் கிளம்பையில் 9-10 மணி இருக்கும். கரெக்டாக நான் ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்பையில் பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி மழை பெய்யுது, கொஞ்ச நேரம் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மார்ச்சரி உள்ள ரூம்குள்ளே. அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கையில் ஃபோன் ரிங் ஆகிற சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு. என் ஃபோன் என் கையில் இருக்குது. அப்போ வேறு யார் ஃபோன் ரிங் ஆக போகுது? அந்த ரூமில் நினைத்தவர் வேறு யாருமே இல்லை. யார் ஃபோன்றா ரிங் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுற்றி முற்றி தேட ஆரம்பித்தேன். எப்பயுமே ஒரு டெட் பாடிஸ் வந்த உடனே முதல்ல எடுக்கிறது அந்த டெட் பாடிஸில் இருக்கிற எல்லா பொருள் எல்லா இதையும் எடுத்துட்டு தான் நம்ம அந்த பாடியவே இந்த இது பாக்ஸ்குள்ளே வைப்போம். பட் அந்த பாக்ஸ்குள்ளேருந்து சவுண்டு கேட்டுச்சு ஒரு டெட் பாடியில். அந்த டெட் பாடி யாருடையது அப்படின்னா ஒரு 35 வயசு கொண்ட ஒரு மேன். அவரோடது ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்கார். அவர் இறந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த ஃபோன் வந்த ரிங்கை கேட்டு நானும் அந்த ஃப்ரீசர் பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளக்க பார்த்தேன். உள்ளக்க அவர் கைக்கு பின்னாடி அந்த மொபைல் கிடந்துச்சு. அந்த ஃபோனை எடுத்து யாரா ஃபோன் பண்ணுறா அப்படின்னு அதையாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஃபோனில் அம்மா அப்படின்னு போட்டுருந்துச்சு. 13 மிஸ்டு கால் ஆல்ரெடி விட்டுருக்காங்க அம்மா. என்னடா இது, இதை கூட கவனிக்காமல் ஃபோனெல்லாம் இதில் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் செம்ம கடுப்பானேன். சரி எடுத்து அட்டன் பண்ணியா பேசுவோம், மேபி அவங்க அம்மாவுக்கு யாருமே இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருப்பாங்களோ அப்படின்னு எனக்குள்ளேயே நிறைய தாட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணி என் காதில் வச்சேன். காதில் வச்சோடனே ஃபோன் கட் ஆயிடுச்சு. சரி மறுபடியும் அடிக்கிறாங்களா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை என் கையிலே வச்சுருந்தேன். அவங்க ஃபோன் அடிக்கவே இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டேன். அந்த ஃபோனை வேற எங்கேயும் வச்சா மிஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என் கையிலேயே அந்த ஃபோனை கொண்டு அப்படி நான் என் வீட்டுக்கும் போனேன். சரி அவங்க ஃபோன் அடித்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட அதை சொல்லிடலாம், இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஒரு தாட்டில் தான் நான் போனேன். அப்படி போனதுக்கப்புறம் நைட்டு ஒரு 2 மணிக்கு ஃபோன் வந்துச்சு. சரி அட்டன் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அட்டன் பண்ணி காதில் தான் வச்சேன். அவங்க என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு அவங்க அம்மா, எதுக்குடா ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டு கதவை திறக்க மாட்டேற, வேமா கதவை திற, உனக்காக நானும் சாப்பிடாம இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த சைடு இருந்து பேசினாங்க அவங்க அம்மா. நான் இந்த மாதிரி உங்கள் மையன் இறந்துட்டான் அப்படின்னு நான் சொல்கிறேன், அதெல்லாம் எதையுமே கவனிக்காமல் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 1/2 மணி நேரம் கழித்து மறுபடியும் ரிட்டன் நம்மளே கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோனில் இருந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். பட் அந்த நம்பருக்கு ஃபோனே போகலை. சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழித்து மறுபடியும் அதே மாதிரி அந்த ஃபோனுக்கு அவங்க அம்மா அப்படின்ற நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. அந்த காலை அட்டன் பண்ணி காதில் வச்சேன். அதே மாதிரி வெளியே வாடா, இப்போ நீ வெளியே வருவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. என்னடா இது,
நம்மளை பேசவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் டென்ஷனில் அடுத்து ஃபோன் அடித்தாங்க அப்படின்னா நல்லா கத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மறுநாள் நான் வேலைக்கு போய் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொன்னதுக்கப்புறம் யாருமே நம்பவே இல்லை. நான் அந்த ஃபோனை கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறமும் அவன்கிட்ட ஃபோனு இல்லைடா, இது யார் ஃபோன்றா அப்படின்னு அவங்க எல்லோரும் என்கிட்ட கேட்டாங்க. நான் இந்த மாதிரி சொன்னேன், இந்த பாடியிலேருந்து தான் அந்த ஃபோனை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பாடியை அதில் வச்ச அந்த நபரே சொன்னார், இந்த பாடியில் எந்த ஃபோன் எந்த இதுவுமே நான் வைக்கலை, நான் நல்லா செக் பண்ணி தான் வச்சேன் அப்படின்னு சொன்னார். அப்போலாம் அந்த ஃபோன் யாரோடது, எதுக்கு நைட்டு 2 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு இன்ன வரை தெரில. இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் ஏதாவது அமானுஷமாக ஹாரராக த்ரில்லராக நடந்துருச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லையா கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் ஒரு ஃபாலோ தட்டி விட்டு அதில் சொல்லுங்கள். அடுத்து வர வீடியோவில் உங்களோட ஸ்டோரியை சொல்கிறேன்.